கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 4வது அதிகாரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்ப ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருங்கள் என்கிற வசனத்தை நம்ம பார்த்தோம். ஜெபம் பண்ண பிறகு அல்ல நம்ம ஒருமனப்படுறது, ஜெபம் பண்ண போகும்போது. இப்ப ஜெபிக்கணும் வாஞ்சியோடு போகும்போது ஒரே ஒரு காரியத்தை தீர்மானித்துக் கொண்டு போங்கள். அல்லேலூயா. நீங்கள் அடுத்து ஜெபம் பண்ண வேண்டியது, விண்ணப்பம் செய்ய வேண்டியது யாவையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. முன்னாடி ஜெபம் பண்ணது மாதிரி போய் இருந்துட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்லி அடுத்து என்ன செய்யுங்க, அடுத்து பாவ மன்னிப்பை கடிச்சிட்டு அதுக்கு அடுத்து தேவ நாமத்தை மேம்படுத்தி விண்ணப்பங்களை வைத்து ஜெபம் பண்ணதை விட்டு விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முறைமை தான் கரெக்ட். ஆகிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது கேட்க வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போயிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி ஒருமனம் ஆகிறதை விட நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ண போறீங்கன்னு தீர்மானிங்க. அல்லேலூயா. ஆகிலும் வரங்களை குறித்து என்ன செய்யுங்க, தனிப்பட்ட ஜெபத்திலே கேட்காதிருங்கள், கவனமாயிருங்கள். வரங்களை குறித்து ஒருபோது நாடாதிருங்கள். அல்லேலூயா. வரங்களை தருகிறது கர்த்தருடைய சுத்தமாக இருக்கிறது. அவர் எப்போ தருகிறாரோ அப்போ பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மேன்மையான காரியத்தை ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண வேண்டும், ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர வேண்டும், இப்படி சொல்லி என்ன செய்யுங்க, அவருடைய மேலான பிரசன்னத்தை நாடி தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம் பண்ண போகும்போது இது யார் ஜெபம் பண்ண போகிறாங்களோ அவங்க குறிக்கட்டும், முன்குறிக்கட்டும், இதற்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்துக்கு போவதற்கு முன்னாடியே வேற காரியங்கள் யாவையும் மாற்றினவர்களாக ஜெபத்துக்கு போங்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் போய் ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் போய் பாவ மன்னிப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்துடைய வித்தியாசத்தை உங்கள் கண்கள் காணும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில கண்டுகொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார்.